மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே வரல அப்படின்னு மருத்துவர் அன்புமணி கிட்ட கேட்டா, மருத்துவர் அன்புமணி ஒன்றும் தமிழ்நாட்டில் 40 எம்பியை வச்சுன்னு இல்லை, மருத்துவர் அன்புமணி ஒன்றும் தமிழ்நாட்டில் 10 மினிஸ்டரை வச்சுன்னு இல்லை. அது மு.க. ஸ்டாலினை போய் கேட்கணும். மாநிலத்தின் பேரே உச்சரிக்கல தமிழ்நாட்டில். நீங்க 40 பேரை உங்களுக்கு நாங்க கொடுத்து நீங்க என்னத்தை செஞ்சீங்க, என்னத்தை அப்படின்னு கேட்கணும். என்னத்தை அப்படின்னு போய் கேட்கணும் ஸ்டாலின் கிட்ட. 40 எம்பியை நான் உங்களுக்கு கொடுத்தனே, எங்களுக்கு நீங்க என்னத்தை 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 நீங்க கேட்கணும் போயிட்டு. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ, ராமதாஸ் வன்முறையை தூண்டுறாரு, ராமதாஸ் வன்முறையை தூண்டுறாரு. ராமதாஸ் வன்முறையை தூண்டலடா, வன்முறையை தூண்டி விடுறது நீங்க. வன்னியர்களை வன்முறையாளராக சித்தரிக்கணும்னு எப்படியாச்சும் அவர்களை உசுப்பேத்தி விட்டு மீண்டும் களத்துக்கு கொண்டாந்து 2026 கூட அவர்களை வெற்றி பெற விடாமல் செய்கிறோம். ஏன்னா இவர்களை வன்முறையாளர்களாக சித்தரிக்கணும். தொடர்ந்து இவங்க போராடிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் தலைமுறையாக இந்த சமுதாயம் போராடிட்டே இருக்கணும். இது ஒரு போராட்ட சமுதாயமாவே இங்க சித்தரிக்கணும். என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி இவர்களுக்கு உரிமையான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் 14.21 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. ஏன் பொன்முடியுடைய இவ்வளவு சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடிக்கு சொந்தமான பல செம்மண் குவாரிகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி அவர்களுக்கு சொந்தமான பல செம்மண் குவாரிகள் இருக்கிறது. கல்குவாரிகள் வேற, அது ஒரு பக்கம், அது ஒரு பிஸ்னஸ், அது நடக்குது. ஆனா இவர் இங்க கொள்ளையடிச்சது வெறும் அந்த செம்மண் குவாரியில மட்டும் 2 அடி செம்மண் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு 10 அடி எடுக்கிறது. 10 அடிக்கு அனுமதி வாங்கினா 25 அடி ஆழத்துல செம்மண்ணை நோண்டி எடுத்துறது. இந்த மாதிரி இவர்களுக்கு கொடுத்த அளவை விட பல மடங்கு கொள்ளையடிச்சதுல அமலாக்கத்துறை இவர்கள் மீது வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில இப்பொழுது அமலாக்கத்துறை இந்த செம்மண் குவாரியில மட்டுமே இவர்கள் பல 100 கோடிகள் கொள்ளையடித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் நீதிமன்றத்தின் கண்ணில் பட்ட வரைக்கும் 14.21 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மட்டும்தான் இப்பொழுது முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. இது போதுமானது தானா? இவ்வளவுதான் கொள்ளையடிச்சாரா பொன்முடி அப்படின்னா அது கணக்கில் இல்லை. ஆனா கணக்கில் அங்க வந்திருக்கிறத மட்டும்தானே நீதிமன்றம் கையகப்படுத்த முடியும். அந்த வகையில நீதிமன்றம் இப்பொழுது இதை கையகப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொன்முடி கிட்டையே 14.21 கோடி மதிப்பிலான சொத்துக்களை கையகப்படுத்தி இருக்குது அமலாக்கத்துறைனா, திமுகவினுடைய ஊழல் அமைச்சர்கள், ஊழல் உறுப்பினர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அதிமுகவினுடைய ஊழல் அமைச்சர்கள், ஊழல் உறுப்பினர்கள் எத்தனை பேர் தெரியுமா? திராவிடத்திற்கு சொம்படிக்கின்ற, திராவிட சங்கை ஊதிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் சிந்திச்சு பாருங்க. நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க, உங்களால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? யாருன்னா கேள்வி கேட்டிருக்கீங்களா?
யாருன்னா கேள்வி கேட்டிருக்கீங்களா? பொன்முடி இத்தனை 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாரே, அவர் என்ன சாப்பிடுவார்? ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிடுவாரா? இல்ல மிச்சமா வேணும்னா இன்னொரு இட்லி சாப்பிட முடியுமா அவரால்? 5 இட்லி சாப்பிடுவாரா? இல்ல அதை விட ஜாஸ்தினா ஒரு 6 இட்லி சாப்பிட முடியுமா? ஆனா ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாத ஏழை மக்கள் இன்னும் நிரம்பி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அவர்களுடைய அன்றாட காலை உணவு பார்த்தீங்கன்னா ஆண் மகனுக்கு சாராயம், பெண் மகளுக்கு கூழும் கஞ்சியும் தான். இப்படி நம்முடைய மாநில மக்களை வறுமையில் தள்ளிய கேடுகட்ட திராவிடம், இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளைகள் பல 1000 கோடி. எந்த திராவிட ஊடகத்துக்காரனா இந்த விஷயத்த பேசியிருக்கானான்னு நீங்க பாருங்க. போய் 4 செய்தி சேனல்ல அந்த நேரத்தில் மட்டும் போட்டாங்க. அமலாக்கத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்ட நேரத்தில் மட்டும்தான் போட்டாங்க. அதன் பிறகு இந்த டாபிக்கை எவனும் தொடவே கிடையாது. ஒரே ஒரு அயோக்கியம் கூட தொட கிடையாது. மருத்துவர் ஐயா பேசிட்டாரு. உங்ககிட்ட நான் 10.5 விழுக்காடு கேட்கணுமா? உன்னை பார்க்கறது நான் தலைமைச் செயலாக வரணுமா? ஒரு நாளா, 2 நாளா, ஓராண்டா, ஈராண்டா, 40 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறேனே ஒரு சமூகத்தின் உரிமைக்காக அப்படிங்கிற ஆதங்கத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினார். அதை விவாதங்களாக மாற்றி தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திராவிட வன்முறை கும்பல். ஆனா திராவிட கொள்ளையர்கள் செய்கின்ற அநியாயத்தை, திராவிட கொள்ளையர்கள் அடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு ஊடகம் இருக்குதா? ஒரே ஒரு ஊடகவியலாளர் இருக்கானா? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் வந்து ஐயா பாரதிதாசன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வெளியே வராரு. அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நியாயத்தின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவராக இருக்கின்ற திரு பாரதிதாசன் அவர்களை தான் சந்திச்சுட்டு வராரு. அது சம்பந்தமாக கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே வரல அப்படின்னு மருத்துவர் அன்புமணி கிட்ட கேட்டா, மருத்துவர் அன்புமணி ஒன்றும் தமிழ்நாட்டில் 40 எம்பியை வச்சுன்னு இல்ல, மருத்துவர் அன்புமணி ஒன்றும் தமிழ்நாட்டில் 10 மினிஸ்டரை வச்சுன்னு இல்ல. அது மு.க. ஸ்டாலினை போய் கேட்கணும். மாநிலத்தின் பேரே உச்சரிக்கல தமிழ்நாட்டில். நீங்க 40 பேரை உங்களுக்கு நாங்க கொடுத்து நீங்க என்னத்தை செஞ்சீங்க, என்னத்தை அப்படின்னு கேட்கணும். என்னத்தை அப்படின்னு போய் கேட்கணும் ஸ்டாலின் கிட்ட. 40 எம்பியை நான் உங்களுக்கு கொடுத்தனே, எங்களுக்கு நீங்க என்னத்தை 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 நீங்க கேட்கணும். போயிட்டு அங்க கேட்கறத விட்டுட்டு இவர்கிட்ட அதிகாரம் கிடையாது. இவர் ஒரு கட்சியின் தலைவர், இவர்கிட்ட அதிகாரம் கிடையாது. 10 இடத்துல நின்னாங்க, ஒரு இடத்துலயும் வெற்றி பெறல, அத்தனை இடத்துலயும் தோக்கடிச்சிங்க. அவர்கிட்ட போயிட்டு மத்திய அரசு மாநிலத்துக்கு எதையுமே செய்யல அப்படின்னா நீங்க தான் 40 பேர் போய் உட்காந்துக்கிறீங்களாப்பா பார்லிமெண்ட்ல, கேட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கு துப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? அதைத்தான் டாக்டர் அன்புமணி சொன்னாரு. தமிழ்நாட்டுடைய பெயரு மத்திய பட்ஜெட்ல பிரகாசமா வந்திருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு 20-25 எம்பிக்கள் வந்துட்டு மத்திய அரசுல அங்கம் வகிச்சிருந்தா எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வெறும் 16 எம்பிக்கள் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆந்திர பிரதேச 16,000 கோடிக்கு மேல நிதி உதவியை பெற்று இருக்கிறது. 12 பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கின்ற பீகார் 20,000 கோடிக்கு மேல நிதி உதவியை பெற்றிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அந்த 2 மாநிலமும் வளரும். ஏன்னா அந்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அந்த மக்களுக்காக செயல்படுறாங்க. இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் கோபாலபுரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக செயல்படுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் திமுகவிடம் பெறுகின்ற கூலிக்காக வேலை செய்கிறீர்கள். உங்களெல்லாம் ஊடகம்னு சொல்றதை கூட நான் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களெல்லாம் வந்து ஊடகம்னோ ஊடகவியலாளர்களோ பேசுறதே வேஸ்ட். ஊடகம் என்பது பொதுவானது, மக்களுக்கு பொதுவானது. நான் வந்து என்னை வந்துட்டு நான் ஊடகவியலாளர் நான் பிரகடனப்படுத்திக்கல. ஏன்னா நான் ஊடகவியலாளர் இல்லை, நான் ஒரு யூடியூபர். புரியுதா? நான் ஒரு யூடியூபர். ஆனா பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், அரசியல் விமர்சகர், இப்படி இந்த போர்வையில தானே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க கதையா அளக்குறீங்க. திருக்கோளையிலிருந்து கருணாநிதி சென்னைக்கு எப்படி வந்தாரு? ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கே துப்பில்லாத சென்னைக்கு வந்த கருணாநிதி இன்னைக்கு இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய பணக்காரனாக வந்ததுக்கான காரணம் என்ன? இதை பத்தியெல்லாம் யாருன்னா பேசியிருக்கீங்களா? என்னைக்குன்னா ட்ரெயினுக்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு துப்பில்லாத சென்னைக்கு வந்த ஒரு சாமானிய மனிதன் 50 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய பணக்காரனாக ஒரு குடும்பம் வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு தேவைப்பட்டிருக்கணும். ஆனால் இவர்கள் எங்கேயாவது உழைத்ததாக வரலாற்றில் இருக்குதா? இருக்குது. 2G ஸ்பெக்ட்ரம்ல மட்டுமே 2,000 கோடி கொள்ளையடித்ததாகத்தான் அந்த வழக்கு.
இப்படி நாட்டிலேயே 4வது இடத்தை பிடிப்பதற்கு இவர்கள் எந்தெந்த துறையில போயிட்டு இவர்கள் மிகப்பெரிய தொழில் ஜாம்பவான்களாக வளம் வந்து அந்த தொழில் மூலமாக கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க சொல்லுங்க. முரசொலி மாற மாமனுக்கு பின்னாடி தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு. கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இவர்கள் எல்லாம் தொழிலதிபர்களா? தமிழ்நாடு என்ன இவர்களுடைய தொழில் நிறுவனமா? பாராளுமன்றம் என்ன முரசொலி மாறனுடைய தொழில் நிறுவனமா? அந்த நிறுவனத்தில் இவர் சம்பாதிச்சுதான் இத்தனை கோடியை சேர்த்தாரா? எவனுக்குன்னா கேள்வி கேட்க துப்பு இருக்குதா அந்த குடும்பத்தை? இவர்கள் சம்பாதித்தது எல்லாமே முரசொலி மாற பாராளுமன்ற உறுப்பினராக சம்பாதிச்சாரு. கருணாநிதி முதலமைச்சராகி சம்பாதிச்சாரு. மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராகி உள்ளாட்சித்துறை மந்திரியாகி சம்பாதிச்சாரு. வேற எப்படி இவங்களால சம்பாதிக்க முடிஞ்சது? சன் டிவி தொடங்கினாங்க. நாடு முழுவதும் கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக இலவச டிவியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சன் டைரக்ட் வந்தது. சன் நெட்வொர்க் எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானான்னு எல்லா மாநிலங்களையும் சன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தினாங்க. இதுதான் இவங்களுடைய பிசினஸ். எதை வச்சு இந்த பிசினஸ் உருவாச்சு? ஆட்சி அதிகாரத்தை வைத்து உருவாக்கப்பட்ட பிசினஸ், தொழில் நிறுவனம். ஆனா இவர்கள் வந்துட்டு டாக்டர் ராமதாஸ் வந்துட்டு அப்பனும் மகனும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்பனும் மகனும் சம்பாதிக்கிறதுக்கு வன்னியர்களை வந்துட்டு இவங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னு பேசுறானுங்க இந்த கோபாலபுரத்து கொத்தடிமைங்க. வன்னியர்களை மருத்துவர் ஐயா தூண்டி விடவே தேவையில்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் ஒன்னும் தூண்டி விட தேவையில்லை வன்னியர்களை. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட நான் கேட்டு பார்த்துட்டேன். என்னால பெற முடியல இந்த இடஒதுக்கீட்ட. உங்களுக்கான இடஒதுக்கீட்ட நீங்க போராடி பெற்றுக்குங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டு சொல்லிட்டாருன்னா போதும். அந்த இளைஞர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிள்ளைகள் தைலாபுரத்து பயிலரங்கத்துல பயின்றவர்களுக்கு எல்லா போராட்டமும் தெரியும். ஒவ்வொரு போராட்டத்தையும் எப்படி அணுகணும்னு தெரியும். ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுவார்கள் அவர்கள். மருத்துவர் ஐயா வந்துட்டு அந்த தைலாபுரத்துல ஒரு 500 மரங்களை நட்டு அந்த மரத்தின் நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களை மாதிரி அமெரிக்காவிலையும் லண்டன்லயும் போயிட்டு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இங்க 10 நாளைக்கு அங்க 10 நாளைக்கு அங்க 10 நாளைக்கு வாழறாங்க. அந்த மாதிரி மருத்துவர் ஐயா வாழ்ந்துருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரு 10 ஏக்கர் சொத்து அந்த தைலாபுரத்துல வாங்கி வச்சு ஒரு 500 மரத்தை நட்டு அந்த மரத்தின் நிழல்ல அவர் வாழறத உங்களால ஏத்துக்க முடியல. 40 ஆண்டு காலமாக இந்த தமிழ் சமூகத்திற்காக உழைத்து 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 கால்கள் தேய்ந்து போய் இன்றும் அந்த கால்கள் ஓய்வெடுக்க மறுக்கிறது. இன்றும் அந்த கால்கள் ஓய்வெடுக்க மறுக்கிறது. அவர் மேல வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் வந்துட்டு திமுக காரன் பேசுறதுக்கு முதல்ல தகுதியற்றவன். உங்க கட்சியில ஒரு யோகியனை காட்டுங்க. நான் சொல்றது அதுதான். உங்க கட்சியில ஒரே ஒரு யோகியனை காட்டுங்க. கனிமொழி என்ன கொள்ளையடிக்காத குலவிளக்கா? ராசா மீது எத்தனை வழக்குகள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? பொன்முடி எத்தனை வழக்கில் சிக்கி சின்னாபண்ணம் ஆயிட்டு இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லையா? செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஆச்சு. என்ன வழக்கில் போய் உள்ள இருக்கிறாரு? கொள்ளையடிச்ச வழக்கில் உள்ள இருக்கிறாரு. இவரெல்லாம் உங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர். நீங்கெல்லாம் பேசலாமா? இதையெல்லாம் பேசி அவனுக்குன்னா திமுக காரனுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? முதல்ல உங்களுக்கு நீங்க பேசலாமா முதல்ல இந்த விஷயத்த? செந்தில் பாலாஜி வழக்கோடு தான் முடிஞ்சு போச்சேன்னா கிடையாது. தங்கம் தென்னரசு மீது பல வழக்குகள் இருக்கிறது. பெரியசாமி மீது பல ஊழல் வழக்குகள் இருக்கிறது. இது மட்டுமே இல்ல, திமுகவில் இருக்கின்ற ஒரே ஒரு உத்தமனை காட்டுங்க. இந்த உத்தம பத்தன மேல மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்குமே கிடையாது. இவனை மாதிரி ஒரு உத்தம பத்தனை திராவிட இயக்கத்திலேயே ஒரு உத்தமனை காட்டுங்க. நீங்கெல்லாம் பேசலாமா மருத்துவர் ஐயாவை பத்தி? உங்களுக்கெல்லாம் மருத்துவர் ஐயாவை பத்தி பேச எவனுக்குன்னா தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக இன்று வரையில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற குரல் அது. வன்னியர்களுக்கு உரிமைன்னு கேட்டுட்டா ஐயோ ராமதாஸ் வன்முறையை தூண்டுறாரு, ராமதாஸ் வன்முறையை தூண்டுறாரு. ராமதாஸ் வன்முறையை தூண்டலடா, வன்முறையை தூண்டி விடுறது நீங்க. வன்னியர்களை வன்முறையாளராக சித்தரிக்கணும்னு எப்படியாச்சும் அவர்களை
உசுப்பேத்தி விட்டு மீண்டும் களத்துக்கு கொண்டாந்து 2026 கூட அவர்களை வெற்றி பெற விடாம செய்யணும். ஏன்னா இவர்களை வன்முறையாளர்களா சித்தரிக்கணும். தொடர்ந்து இவங்க போராடிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் தலைமுறையாக இந்த சமுதாயம் போராடிட்டே இருக்கணும். இது ஒரு போராட்ட சமுதாயமாவே இங்க சித்தரிக்கணும். அதைத்தானடா நீங்க காலமா செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கிற உங்க கூட்டாளி யாரு? துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர், இந்த CN ராமமூர்த்தி ஒரு எச்சக்கலை, இந்த மாதிரி பல பேரை திமுகவுடைய கொத்தடிமையா வச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு எங்க பின்னாடி பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற வன்னியர்கள் எல்லாம் திமுக பின்னாடி தான் இருக்கிறான், பாமக பின்னாடி யாருமே இல்லை, பாமக காலியான கூடாரம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியா? விக்கிரவாண்டியில பார்த்தமே உங்களுடைய லட்சணத்தை. பாமக தான் காலியான கூடாரமாச்சு. எதுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 வரைக்கும் கொடுத்து வாங்கினீங்க? பாமக ஜெயிக்காதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. எதுக்கு அங்க 100 சட்டமன்ற உறுப்பினரும் 20 அமைச்சர்களும் இரவு பகல் தெரியாம போயிட்டு சந்தா கூட்டு போயிட்டு பணம் கொடுத்தீங்க? வேட்டி சேலையிலிருந்து கோவணத்திலிருந்து பாவாடை ஜட்டி வரைக்கும் வாங்கி கொடுத்தீங்களே. எதுக்கு கொடுத்தீங்க? பாமக தான் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டி கட்சி இல்ல. எதுக்கு கொடுத்தீங்க? விக்கிரவாண்டியில பாமகவை கண்டா கொலை நடுங்குது இல்ல, அதனால தானே கொண்டு போய் கொடுத்தீங்க. பாமக அதிமுக கிட்ட தோத்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா பாமக கிட்ட தோத்தம்னா 2026 நம்ம தேர்தலையே சந்திக்க முடியாது அப்படின்னு தானே கொண்டு போய் 250 கோடியை கொட்டினீங்க. திமுகங்கிற கட்சி இங்க இருந்து கட்ட விரல் வரைக்கும் ஊழல் ரத்தம் பாய்ந்த இயக்கம். இயக்கத்தில் ஓடுகின்ற அத்தனையுமே ஊழலை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. மக்களுக்கு சேவை என்பது வார்த்தைகளில் மட்டும்தான். செயல்கள் எல்லாமே மீண்டும் இங்கு அதிகாரத்தை பிடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்றீங்க. மக்களுடைய வாழ்வியலை பற்றியோ இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அடுத்த தலைமுறைகளை பற்றியோ சிந்திக்கின்ற அளவிற்கு திராணி இருக்குதா? முதல்ல உங்களுக்கு நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ, ரெண்டாவது சிந்திக்கிற திராணினா இருக்குதா உங்களுக்கு? தமிழ்நாடு முழுவதும் குடிகாரர்களாக மாத்திட்டீங்க தமிழ்நாட்டு மக்களை. இளைஞர்களை எல்லாம் போதை கலாச்சாரத்துக்கு அடிமைப்படுத்தி கஞ்சா, அபின், கொக்கைன்னு எல்லா போதைப் பொருளுக்கும் அடிமையாக்கிட்டீங்க இளைஞர்களை. தமிழ்நாட்டையே தர மட்டத்துக்கு கொண்டாந்து வச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. இன்றைக்கு நீங்க, நேத்து அவங்க, 2 பேரும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. நீங்க மருத்துவர் ஐயாவை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் தார்மீக உரிமை கிடையாது. தமிழ்நாட்டின் ஒப்பற்ற உரிமை குரல் மருத்துவர் ஐயா மட்டும்தான். நீங்க அத்தனை பேருமே அவருக்கு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.